கடலூர் மாநாட்டில் ஒரு அறிமுக கூட்டம் இருந்தது, வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது. அவர் ஒவ்வொரு வேட்பாளராக சொல்லும்போது உங்களை வந்து சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் எழுந்து நின்று மரியாதை செஞ்சாங்க. நீங்க எழுந்து நிற்கல, நீங்க அவரை அவமதிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு போக்கு எல்லாத்துலயும் சோசியல் மீடியால, சமூக ஊடகங்கள்ல எல்லாத்துலயும் இருக்கு. அது உங்களோட பதில்? சோசியல் மீடியாவுக்கு வேற என்ன சொல்லுங்க? எதை நெகட்டிவ் இல்ல, அவங்க எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, திருமா சொல்லும்போது நீங்க எழுந்திருக்கல, அதே இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும்போது நீங்க எழுந்து நின்று வணக்கம் சொல்லிட்டு உட்காருறீங்க அப்படின்றது ரெண்டையும் ஒப்பிட்டு அதை பேசுறாங்க. சரி, நான் ஒரு கேள்வி இப்ப நீங்க கேட்டதுனால கேட்கிறேங்க. அது பொதுக்கூட்டம். அந்த கூட்டணியின் தலைமை யார்? அண்ணன் ஸ்டாலின். அந்த பொதுக்கூட்டத்துல அண்ணன் ஸ்டாலினும் அங்க இருக்காரு, திருமானனும் என் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அந்த கூட்டணியின் தலைமையில் இருக்கிறவங்க தான் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவது இயல்பு. அது எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் வந்து திருமாவளவன் அவர்கள் எந்த தப்பும் அங்க நினைக்கல. அவங்க 2 வேட்பாளரை மட்டும் சொல்லும்போது எப்படி இருக்கும்? அதனால மற்ற வேட்பாளரையும் சொன்னமானார். சார், இது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தாங்க சார் எல்லாமே நெகட்டிவ். என்ன விமர்சனம் வேறு எதையுமே சொல்ல முடியாதனால அதை விமர்சனத்துக்குள்ளாக்குறாங்க. நானும் அண்ணனும் மனசு விட்டு பேசுகிறப்போ, ஆமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணியிருக்க கூடாது, அண்ணன் ஸ்டாலின் தான் அவர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கணும். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டீங்க? ஃபோனில் பேசினாருங்க நேற்று காலையில். அதை தான் நேற்று பிரச்சாரத்தில் கூட நான் சொன்னேன்ல. இது வந்து விமர்சனம் செய்பவர்கள் இதை சும்மாவே ஒன்று வேற சொல்றதுக்கு இல்லைன்னு இதை வேறு மாதிரி திசை திருப்புறாங்க. எனக்கும் கேப்டனுக்குமான நட்பு எனக்கு தெரியும். நீங்க எந்த அளவு ஒரு கண்ணியமிக்க ஒரு தலைவர் என்பதும் எனக்கு தெரியும். இவங்க போடுற விமர்சனத்தினால் எந்த பாதிப்பும் எனக்கு 1% கூட கிடையாது. ஏன்னா வெளிச்சம் டிவி ஆரம்பித்த போது அதை போய் திறந்து வச்சவர் கேப்டனுங்க. அப்படியே ஆற தழுவி திரும்ப மக்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காமிக்கணும் நடக்கிற அவலங்களை உரிமையோட பேசக்கூடியவருங்க கேப்டன். மக்கள் நல கூட்டணியில் அவர் எங்க சகோதரன் மாதிரி எங்க கூட பழகி இருக்காருங்க. இதெல்லாம் தெரியாதுங்க. எங்க வீட்டுக்கு வருவாரு, சுதீஷ் வீட்டுக்கு போவாரு, வந்தா சாப்பிடாம போக மாட்டாருங்க. அந்த அளவு எங்களுக்குள்ள நட்பு இருக்குங்க. இது வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? எதுவுமே இல்லை. நீங்க நான் இப்படி சிரிச்சு நான் இப்படி இருப்பேங்க. இது கேஷுவலுங்க. இது சும்மா இப்படி இருந்த இது ஒரு தப்பா, சிரிச்சா ஒரு தப்புங்கிறாங்க, கை இப்படி வச்சா தப்புன்றாங்க. என்ன எனக்கு உண்மையிலே புரியலைங்க. ஏன் நான் யோசிக்கிறேங்க, ஒரு ஊழல் வழக்கோ, ஒரு சொத்து குவிப்பு வழக்கோ, ஒரு கஞ்சா வழக்கோ, இல்லை ஏதாவது தப்பான ஒரு வழக்குகள், சொத்து குவிப்பு, இந்த மாதிரி தேமுதிக மேல வேற எதையுமே சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் ஒரு நேர்மையான நியாயமான ஒரு அரசியல் கட்சி, ஒரு நேர்மையான கட்சியா இருக்கிறதுனால வேற எதையுமே நெகட்டிவா அவங்களால சொல்ல முடியாததுனால ஒரு சின்ன விஷயத்தை கூட அதை தவறா அவங்க வந்து வெளிக்கொண்டு வராங்க, அதை வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. இதுதான் உண்மை. ஆனா உண்மையில் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் எனக்காக பிரச்சாரத்துக்கு நாளை மறுநாள் விருதாசலம் வராருங்க. அவர் சொல்லுவாருங்க, அன்னைக்கு தேர்தல் பிரச்சார நேரத்துல தேமுதிக பொதுச் செயலாளர் அதெல்லாம் ஒரு அதிருப்தி இல்லை. இது மீடியா ஹைப்பு. நான் வந்து அவங்களை எழுச்சி நில்லுங்கிறதுக்காக சொல்லலை. எங்கள் கட்சி வேட்பாளருக்கு மட்டும் சொல்லக்கூடாதுன்னு எல்லா கட்சி வேட்பாளரையும் நான் சொன்னேன், அவ்வளவுதான். முறைப்படி வேட்பாளர்களை அறிவிப்பு செய்வதற்காக முதலமைச்சர், கூட்டணியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் அந்த மேடைக்கு வந்தார். அவர்தான் அறிவிக்க வேண்டும், அவர்தான் அறிவித்தார். அப்போதுதான் வேட்பாளர்கள் எழுந்து நிற்பார்கள். நான் என்னுடைய உரையின் போது எங்கள் கட்சி வேட்பாளர்கள் கடலூரில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்று சொன்னேன். அதை மட்டும் சொன்னால் சரியாக இருக்காது என்று எல்லோரையும் சொன்னேன், அவ்வளவுதான். எனவே இதை திரித்து இந்த கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது.